வணக்கம். ஃபார் டியூஷன் சென்டர் சங்கரவை. ஸோ நம்ம இன்றைக்கி 11th இயற்பியலில் ஃபஸ்ட்டு பாடத்தில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, அளவீடு செய்தலில் உள்ள பிழைகள். அளவீடு செய்தலில் உள்ள பிழை. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு பிழைனா என்ன, அதில் இருக்கக்கூடிய வகைகள் என்ன, ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 மார்க். ஸோ ஃபஸ்ட்டு பிழைனா என்ன? இப்போ இயற்பியல் அளவு ஒன்றை அளவீடு செய்யும் போது, ஒரு இயற்பியல் அளவு ஒன்றை அளவீடு செய்யும் போது ஏற்படும் துல்லியமற்ற தன்மையை தான் என்ன சொல்லுவோம்? பிழை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை 3 வகைகள் இருக்குது. 1 முறையான பிழைகள், 2 ஒழுங்கற்ற பிழைகள், 3 மொத்த பிழைகள் அப்படின்னு 3 வகையான பிழைகள் இருக்குது. ஓகேவா? அப்போ பிழைனா இயற்பியல் அளவு ஒன்றை அளவீடு செய்யும் போது ஏற்படும் ஒரு துல்லியமற்ற தன்மையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிழைகள்னு சொல்லுவோம். ஸோ பிழைகள் முறையான பிழைகள், ஒழுங்கற்ற பிழைகள், மொத்த பிழைகள் அப்படின்னு 3 வகையான பிழைகள் நமக்கு ஏற்படும். ஓகேவா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா முறையான பிழைனா என்ன? ஓகேவா? முறையான பிழைகள், ஓகேவா? சரி. இப்போ முறையான பிழைகள்னா என்ன? இப்போ நம்ம ஒரு அளவீடை என்ன செய்யறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு அளவீடை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் எடுக்கும்போது ஒரே மாதிரியான பிழைகள் வந்தால் அதுதான் என்ன சொல்லுவாங்க? முறையான பிழைகள். இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், என்ன காரணம் இருக்குன்னா, ஸோ ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக தான் அந்த ஒரே அளவீடு என்ன செஞ்சுட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதுதான் முறையான அளவீடு, முறையான பிழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, முறையான பிழைகள் என்பது தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி உருவாகும் பிழைகள். இதுதான் முறையான பிழைகள்னு சொல்லுவாங்க. இப்பிழைகள் ஆய்வின் ஆரம்பம் முதல் முடிவு வரை தொடர்ந்து நிகழும் பிரச்சனையால் என்ன செய்யுமா ஏற்படும். இப்போ முறையான பிழைகள் 5 வகைகளாக பிரிக்கிறாங்க. அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கருவி பிழைகள். ஓகேவா? என்ன கொடுத்துக்கிறாங்க? கருவி பிழைகள். அது என்ன கருவி பிழைகள்? இப்போ ஒரு கருவியை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அளவீடு எடுக்கணும் அப்படின்னா அந்த கருவியை ஆல்ரெடி எதுவாக இருக்கும்? பிழையாக இருந்ததுன்னா அப்போ அதை வச்சு எடுக்கக்கூடிய அளவீடுகள் எல்லாமே எப்படி இருக்கும்? பிழையாக இருக்கும். அப்போ இந்த கருவிகளால் ஏற்படக்கூடிய பிழைகள் தான் கருவி பிழைகள். அதை எப்படி கருவி பிழைகள் எப்படி ஏற்படலாம் அப்படின்னா தயாரிக்கும் அந்த பொருள், அந்த கருவிகளை தயாரிக்கும் போதே அங்கே பிழைகள் வந்திருக்கலாம், அல்லது ஏதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ ஓகேவா? அப்போ அதன் மூலமாக நம்ம அளவீடு எடுத்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் என்ன பிழைகள் வரும். இதுதான் கருவி பிழைகள். ஓகேவா? இப்போ கருவி பிழைகள், ஒரு கருவியானது தயாரிக்கப்படும் போது முறையாக அளவீடு செய்யப்படவில்லை எனில் இப்போ கருவி பிழைகள் என்ன செய்யும்? தோன்றலாம். இப்போ முனை தேய்ந்த மீட்டர் அளவுகளை பயன்படுத்தி ஓகேவா ஒரு அளவுகளை அளவீடு செய்யும் பொழுது பெறப்பட்ட முடிவுகளும் எப்படி இருக்கும்? பிழையாகவே இருக்கும். முனை தேய்ந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மில்லிமீட்டர் அளவு இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இங்கே 5 சென்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ இங்கே பார்த்தோம் 1 சென்டிமீட்டர் பார்த்தோம். அப்போ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 ஓகேவா 5. அப்போ 5 அளவீடு இருக்குது. மீதி 5 அளவீடுகள் என்ன செய்யலை? இல்லை. முன்னாடி அந்த முனை அந்த அளவுக்கு தேய்ந்து போயிருக்கலாம், அது உடஞ்சி போயிருக்கலாம். அப்போ நம்ம இங்கேருந்து இந்த எண்ணிலிருந்து எடுத்தோம், ஆரம்பத்திலேருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 0.5 இந்த சென்டிமீட்டர் அளவுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பிழைகள் தோன்றிக்கிட்டு. அதான் முனை தேய்ந்த மீட்டர் அளவுகளை கொண்டு ஒரு அளவை அளவீடு செய்யும்போது பெறப்பட்ட முடிவுகள் எப்படி இருக்கும்? பிழையாகவே இருக்கும். ஸோ இந்த வகையான பிழைகளை கருவிகளை கவனமாக தேர்ந்தெடுப்பதன் மூலம் இதை செய்ய முடியும், சரி செய்ய முடியும். ஓகேவா? சரி. அடுத்தது முறையான பிழைகள் 2வது வகை. ஓகேவா? ரைட். பரிசோதனையின் குறைபாடுகள் அல்லது செய்முறையின் குறைபாடுகள். அதென்ன பரிசோதனை குறைபாடுகள்? பரிசோதனைனா நம்ம பரிசோதனை பண்ணும்போது நம்ம அசால்ட்டாக இருந்தோம், கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிழைகள் வரும். அதே மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் செய்முறை செய்யும்போது இப்போ நம்ம ஏதாவது கவனம் இல்லாமல் இருந்தாலும் என்ன செய்யும்? அந்த குறைபாடு வரும். ஓகேவா? இப்போ வெப்பநிலை அளவிடணும் அப்படின்னா அந்த வெப்பநிலைமான வெப்ப காப்பீடு செய்யப்பட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கே வெப்ப கதிர்வீச்சு மூலமாக இழப்புகள் ஏற்படும். ஆனால் நமக்கு சரியான வெப்பநிலை மதிப்பை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஸோ இதை தான் பரிசோதனையின் குறைபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். இப்போ பரிசோதனையின் குறைபாடுகள் அல்லது செய்முறையின் குறைபாடுகள். இப்போ சோதனை செய்யும் கருவிகளை அமைக்கும் போது ஆய்வக சூழலில் ஏற்படும் சில தவறுகளால் இப்பிழைகள் என்ன செய்யும்? தோன்றும். இப்போ எடுத்துக்காட்டாக கலோரி மானியை கொண்டு, ஓகேவா? இதை கலோரி மானி. அப்போ கலோரி மானியை கொண்டு சோதனை நிகழ்த்தும் போது வெப்ப காப்பீடு சரியாக செய்யப்படவில்லை எனில் கதிர்வீச்சு முறையில் வெப்ப இழப்பு என்ன செய்ய நமக்கு ஏற்படும்.
அப்போ அதை வச்சு எடுக்கக்கூடிய பெறப்படும் முடிவுகள் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், பிழையாகவே இருக்கும். அப்போ இதனை தவிர்க்கணும் அப்படின்னா வந்து சில திருத்தங்களை என்ன செய்யணும், மேற்கொள்ள வேண்டும். அப்போ வந்து என்ன அப்படின்னா வெப்பநிலைமானி வந்து வெப்ப காப்பீடு செய்யப்பட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த வெப்ப கதிர்வீச்சு வந்து இழக்காமல் இருக்கும். அதை வச்சு இப்போ வெப்பநிலைமானி கொண்டு வந்து வெப்பநிலை அளவிடும் போது நமக்கு துல்லியமான மதிப்பீடுகள் என்ன செய்யும், கிடைக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து என்ன அப்படின்னா தனிப்பட்ட பிழைகள். எனது தனிப்பட்ட பிழை. இப்போ தனிப்பட்ட பிழைகள்னா நாம எடுக்கிறோம் இல்லையா, நம்மளால் ஏற்படக்கூடிய பிழைகள் தனிப்பட்ட பிழைகள். நம்ம கவனம் இல்லாமல் இருக்கலாம். கருவிகளை தேர்ந்தெடுக்கும் போது வந்து கவனம் இல்லாமல் தேர்ந்தெடுக்கலாம். எழுதும் போது கூட கவனம் இல்லாமல் வந்து சரியாக பார்த்து எழுதாமல் கூட வந்து என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ணலாம். அப்படி வந்து ஏற்படக்கூடிய பிழைகள் தனிப்பட்ட பிழைகள். ஓகேவா? செய்பிழைகள் சோதனையின் போது அளவிடுவரின் செயல்பாட்டால் உருவாகிறது. கரெக்டா? நம்ம சோதனை பண்ணும்போது நம்ம என்ன வந்து அளவிடும் போது நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாட்டின் மூலமாகத்தான் வந்து இந்த தனிப்பட்ட பிழைகள் என்ன செய்யும், ஏற்படும். இப்ப கருவியின் தவறான ஆரம்ப சீரமைவுகள் அல்லது வந்து முறையற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் அல்லது கவனக்குறைவாக உற்று நோக்கலினால் அளவிடுவதால் இது வந்து என்ன செய்யும், இந்த தனிப்பட்ட பிழைகள் ஏற்படும். ஓகேவா? என்ன அப்படின்னா இது அந்த தனிப்பட்ட பிழைகள் வந்து குறைக்கணும் அப்படின்னா நாம வந்து என்ன செய்யணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த ஒரு அளவு வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். ஓகேவா? கரெக்டாக தராசு தட்டெல்லாம் வந்து சரியாக இருக்கா, இடைக்கற்கள் சரியாக இருக்கா, இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கணும். ஓகேவா? ரைட். அதை தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து புறக்காரணிகளால் ஏற்படும் பிழைகள். இது புறக்காரணி. அதனால் புறக்காரணி இப்போ நம்ம அளவீடு எடுக்கிறோம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய காரணிகளால் வந்து நமக்கு என்ன செய்யும், அளவீடுகள் பாதிக்கப்படும். சரி, எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ டெம்பரேச்சர். இப்போ வீட்டில் வந்து ஒருவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய வந்து வெப்பநிலைமானி பயன்படுத்தி அவர் பார்க்கும்போது 100 டிகிரின்னு இருக்குது. இப்போ வந்து அவர் ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஸோ போகிற வழியில் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மழை பெய்யுது, நல்லா மழை பெய்யும் போது வந்து அப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தினால அவருடைய உடம்புடைய வெப்பநிலை என்ன செய்யும், குறையும். அப்போ இதே ஹாஸ்பிட்டலில் போய் வந்து அந்த வெப்பநிலைமானி பயன்படுத்தி பார்க்கும்போது என்ன இருக்கும், 96 டிகிரி. அப்போ என்ன சொல்லுவாங்க, நம்ம காய்ச்சலே இல்லையே அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா அவர் எந்த உடலில் இருந்த வெப்பநிலை வந்து புறக்காரணியாலான ஈரப்பதத்தால் என்ன செய்யப்படுகிறது, குறைக்கப்படுகிறது. அப்போ இதுவும் வந்து என்ன அப்படின்னா பிழைகள். ஓகேவா? ரைட். இந்த புறக்காரணிகளால் ஏற்படும் பிழைகள். இப்போ சோதனையின் போது புறச்சூழலில் ஏற்படும் மாறுபாட்டால் அளவீடுகள் என்ன செய்ய ஏற்படும், பிழைகள் ஏற்படும். எடுத்துக்காட்டாக வெப்பநிலை மாறுபாடு, ஈரப்பதம், அழுத்தத்தால் ஏற்படும் மாற்றம் போன்றவை எல்லாமே வந்து அளவீட்டின் முடிவை நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், பாதிக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து என்ன அப்படின்னா மீச்சிற்றளவு பிழைகள். ஓகேவா? மீச்சிற்றளவு பிழைகள் முறையான பிழைகளுடைய கடைசி வகை மீச்சிற்றளவு பிழைகள். ஒரு அளவுகோலால் அளவிடக்கூடிய மிக சிறிய அளவு தான் என்ன சொல்லுவாங்க, மீச்சிற்றளவு. ஒரு அளவுகளை கொண்டு வந்து அளக்கக்கூடிய மிக சிறிய அளவு தான் மீச்சிற்றளவு. அதனால் ஏற்படக்கூடிய பிழைகள் மீச்சிற்றளவு பிழைகள். இப்போ அளவிடும் கருவியின் பகுதியிடன் மதிப்பு எப்படி இருக்கணும், பகுதியிடன் மதிப்பை சார்ந்து இந்த பிழைகள் என்ன செய்யும், ஏற்படும். அளவிடக்கூடிய கருவியினுடைய பகுதியிடம் அதிகமாக இருந்தால் அந்த பிழைகளை வந்து குறைக்கலாம். பகுதியிடம் குறைவாக இருந்தால் பிழைகள் வந்து அதிகமாக ஏற்படும். ஓகேவா? இவர்கள் பிழைகளை உயர் நுட்பம் கொண்ட கருவிகளை பயன்படுத்துவதால் என்ன செய்யலாம், குறைக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்து இரண்டாவது பிழை என்ன அப்படின்னா ஒழுங்கற்ற பிழைகள். என்ன பிழைகள், ஒழுங்கற்ற பிழை. ஓகேவா? ரைட். ஒழுங்கற்ற பிழைகள்னா என்ன, அழுத்தம், வெப்பநிலை, அளிக்கப்படும் மின் அழுத்தம் போன்றவற்றால் சோதனையில் தொடர்பற்ற மாறுபாடுகளால் ஏற்படக்கூடிய அந்த பிழைகள் என்ன சொல்லுவாங்க, ஒழுங்கற்ற பிழைகள். இது சமவாய்ப்பு பிழைகள்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ சோதனை உற்று நோக்குவதின் கவனக்குறைவால் ஏற்படும் பிழையாகும் அளவிடுவர் செய்யும் பிழையினாலும் இந்த வகை பிழைகள் நமக்கு என்ன செய்யும், ஏற்படும். ஒழுங்கற்ற பிழைகள் வந்து சமவாய்ப்பு பிழைகள், வாய்ப்பு பிழைகள் எனவும் அழைக்கப்படும். ஓகேவா? ரைட். அப்போ ஒழுங்கற்ற பிழைகள் என்ன சொன்னோம், அழுத்தம், வெப்பநிலை, அளிக்கப்படும் மின்னழுத்தம் போன்றவற்றில் சோதனையினால் ஏற்படும் தொடர்பற்ற மாறுபாடுகளால் வந்து இந்த வகை பிழைகள் ஏற்படும். இது ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோதனையை வந்து செய்வது வந்து உற்று நோக்குவது வந்து கவனக்குறைவாக ஏற்படும். அதே மாதிரி அளவீடு செய்யும் பிழையினால் வந்து இந்த வகை பிழைகள் ஏற்படும். இது வாய்ப்பு பிழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. அடுத்து இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. என்ன எடுத்துக்காட்டு? இப்போ எடுத்துக்காட்டாக திருகலவியை கொண்டு ஒரு கம்மி தனிமணி அளக்கும் சோதனையை கருதுவோம். இப்போ ஒவ்வொரு முறையும் வேறுபட்ட அளவீடுகள் என்ன செய்ய கிடைக்கும். ஓகேவா? ரைட். அப்போ வேறுபட்ட அளவுகள் கிடைக்கும். எனவே அதிக எண்ணிக்கையிலான அளவீடுகள் செய்யப்பட்டு அதில் கூட்டு சராசரி பார்க்கணும். அதற்கு கூட்டு சராசரி மொத்தம் எத்தனை மதிப்புகள் எடுக்கிறோம், எண் மதிப்புகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா
அப்போ எண் மதிப்புகளை கூட்டி என்ன செஞ்சணும், எண்ணால் டிவைட் பண்ணிட்டோம், வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கூட்டு சராசரி கிடைச்சிடும். இந்த கூட்டு சராசரி மதிப்பு தான் நமக்கு இப்போ வந்து உண்மையாக மதிப்பாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதுதான் இப்போ என்ன உண்மையான மதிப்பு. ஓகேவா, ரைட். இதில் நமக்கு அது மேலே உள்ள இந்த சமன்பாடு மட்டும் போதும், இது தேவையில்லை. ஓகேவா, ரைட். சொல்லியிருக்காங்களா, அளவீடுகள் கூட்டு சராசரி மதிப்பு சிறந்த சாத்தியமான நிகழ்வுடைய உண்மையான மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைட். அடுத்து என்ன அப்படின்னா மொத்த பிழைகள். என்ன பார்க்க போகிறோம், மொத்த பிழைகள். ஓகேவா, பிழைகள் வந்து லாஸ்ட் பிழை. ஓகேவா, ரைட். இப்போ மொத்த பிழைகள்னா என்ன, இப்போ ஒற்று நோக்குவரின் கவனக்குறைவா, ஏற்கனவே இங்கே பார்த்தோம், இங்கே அதே தான் பார்த்துக்கோம். ஒற்று நோக்குவரின் கவனக்குறைவா அதுதான் இங்கே காரணமாக ஏற்படும் பிழைகள் தான் மொத்த பிழைகள். இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு பாயிண்ட் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு 4 பாயிண்ட் என்ன செஞ்சுருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கருவியை முறையாக பொருத்தாமல் வந்து நம்ம அளவீடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஏற்படும், பிழைகள் ஏற்படும். இப்போ பிழை மூலத்தினையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கவனத்தில் கொள்ளாமல் வந்து அளவீடுகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிழைகள் ஏற்படும். தவறாக உற்று நோக்கியதை பதிவிடுறது. நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா வந்து அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி வந்து டிஜிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். ஆனால் நம்ம பார்க்கும்போது வந்து 0ன்னு தெரிஞ்சது அப்படின்னா வந்து என்ன ஆயிரும், அப்போ ஒற்று நோக்கி வந்து பதிவிடும் போது வந்து கரெக்டாக 8 அப்படின்னு பதிவிடும். இப்போ வந்து என்ன அப்படின்னா 18.2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ரைட். அப்போ நமக்கு வந்து இப்படி தெரியும். ஓகேவா, அப்போ இந்த 8 வந்து நமக்கு 0 மாதிரி தெரியும். ஓகேவா, அப்போ தவறாக உற்று நோக்கி பதிவிட்டோம் அப்படின்னா நமக்கு பிழைகள் கண்டிப்பாக என்ன செய்யும், ஏற்படும். அதுமாதிரி கணக்கிடும் போது தவறான மதிப்புகளை வந்து பயன்படுத்துதல். ஓகேவா, ரைட். இப்போ சோதனை செய்வது இதை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னா சோதனை செய்பவர் வந்து கவனமாகவும் விழிப்புடனும் செயல்பட்டால் இப்பிழைனை வந்து என்ன செய்யலாம், குறைக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ இதுதான் வந்து பிழை என்றால் என்ன, அவற்றினுடைய வகைகள். ஸோ இது ஒரு முக்கியமான 5 மார்க். ஸோ தெளிவாக புரிந்து படித்தோம் அப்படின்னா ஸோ ஈஸியான கொஸ்டின். சரி, அடுத்த வந்து டாபிக் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.